இந்த கரூர் சம்பவம் நடந்த உடனே இவங்க நேரடியாக களத்துக்கு போயிட்டு இந்த ட்ரைப்ஸ் தமிழ், இந்த பேரலை, இந்த மாதிரியான குரூப்பை வச்சுக்கிட்டு அந்த குடும்பத்தை ப்ரெஷர் போட்டிருக்காங்க. நீங்க விஜய்க்கு எதிராக பேசுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஏத்துக்கவே இல்லை. அதுக்கு பிறகு ஏதோ ஒருத்தர் மட்டும் அது சம்பந்தமா ஒரு பதிவு போட்டு சொல்லியிருந்தாரு, தலித் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ அவங்க தளபதி சார்பா 20 லட்சம் ரூபாய் போறோன்னு இப்போ அவங்க நம்மளை எதிர்த்து பேசலாம். அப்போ அவங்க எதிர்த்து பேசல, இப்போ எதிர்த்து பேசல. கொடுத்ததுக்கு நன்றி சொல்றாங்க. அதுல நிறைய கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்றாங்க. உடனே அவங்கள ரொம்ப மோசமா சித்தரிக்கிறான், ரொம்ப கேவலமா. ஏதோ அவங்க பெத்த பிள்ளடா, அவங்களுக்கு தெரியாதா? குழந்தை இறந்தவங்களுக்கு, தம்பி இழந்தவனுக்கு, மனைவி இழந்தவனுக்கு அவனுக்கு இல்லாத வேதனையும் வலியும் உனக்கு வரப்போதா? 30 லட்சம் ரூபாய் கிடைச்ச உடனே அவங்க சந்தோஷப்படுறாங்க. இது ஒரு நல்ல பிசினஸ். எவ்வளவு மோசமா சொல்றாங்க தெரியுமா? அபிராமியோடு, அதாவது கள்ளக்காதலுக்காக தன்னுடைய 2 குழந்தைகளை விஷம் வைத்து கொலை செய்த அபிராமியும் கரூர்ல தன்னுடைய 2 குழந்தைகளையும் பறி கொடுத்த பெண்ணும் ஒண்ணுன்னு சொல்லிட்டு இவனுங்க பதிவு போடுறாங்கன்னா எந்த அளவுக்கு மனப்பிறழ்வு நோயால இந்த திமுகவுடைய இணையதள ஹைனாக்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத மக்கள் புரிந்து கொள்ளணும். இறந்துட்டாங்க, ஒரு சம்பவம் நடக்க முடியாத சம்பவம் நடந்து போச்சு, துன்பத்துல தான் இருப்பாங்க. உன்னை காமிச்சுதான் அழணுமா? ஜீவசகாப்தம் அவர்களே பாருங்க, எனக்கு அழுகையா வருது, நான் சங்கடத்துல இருக்கிறேன், எனக்கு டெய்லி எனக்கு தூக்கம் இல்லை. அந்த குடும்பம் படக்கூடிய வேதனையும் வலியும் உனக்கு தெரியுமா? நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், உனக்கு அது ஒரு அரசியல் செய்வதற்கான ஒரு காரணம். அந்த மக்களுக்கு அது வலி, எங்களுக்கும் அது வலி, எங்களுக்கு அது வேதனை. எங்க தொப்புள் கொடி உறவு தன்னுடைய குடும்பத்தை இழந்துகிட்டு நிக்கிறான், தன்னுடைய குழந்தைகளை எழுந்து நிக்கிறான். அவன் ஒரு வார்த்தை சொல்றான், சரி விஜய் மேல எந்த வருத்தமும் இல்லைன்னு சொன்ன உடனே உனக்கு இவ்வளவு பொங்குதுன்னா அப்ப நீ போட்ட பிளான் மொத்தமா தவிடுபடி ஆயிடுச்சு. நீ என்னெல்லாமோ பிளானை போட்ட, அது எதுவுமே நடக்கல அப்படிங்கிற உடனே உனக்கு தான் மனப்பிறழ்வு நோய் வந்துடுச்சு. டாக்டர் ஷாலினி அவர்கள் உண்மையிலே உங்களுக்கு தான் வைத்தியம் பார்க்கணும். அதுல இந்த ஜீவ சகாப்தம் மாதிரியான ஆட்கள் எல்லாம் ரொம்ப மோசம். இந்த ஆளெல்லாம் ஒரு என்ன சொல்றது, தற்கூரின்னு சொன்னா தற்கூரிய விடவும் ஒரு மோசமான ஒரு வார்த்தை உண்டு அப்படின்னா அதை ஜீவ சகாப்தத்துக்கு செந்தில்வேல் மாதிரியான ஆட்களுக்கு நம்ம பறைசாட்டலாம்.